அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பாடம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பாடம் தொன்மை தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில இருந்து இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். தொன்மை தமிழகத்தில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய சிறப்பு, தமிழர்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கு. தனித்தனி பகுதிகள் எல்லாம் நிறைய தனித்தனியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய வார்த்தைகள், நிறைய நூல்கள் பேரு, ஆசிரியர்கள் பேரு, அறிவியல் அறிஞர்கள் பேரு, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்டுகள் எல்லாம் சில இடங்கள்ல ஆண்டுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியை பகுதிக்கு போயிடலாம். பாடப்பகுதிக்கு போயிடலாம். கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும். சில இடங்கள் மட்டும் நான் சொல்லக்கூடியதை கவனமா குறிப்பெடுத்துக்கங்க. தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. தொன்மை தமிழகம் தலைப்புல பாருங்க. தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை மனித நாகரிகத்தின் சொத்தில் என்றார். அதுதான் மிக முக்கியமான வரி என்பது. காலம் காலமா கேட்கக்கூடிய கேள்வி. முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது அப்படின்னு கேட்கலாம். லெமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் மனித நாகரிகத்தின் சொத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம் இன்று போல் இல்லாமல் குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பகுருளியாறு முதலியவற்றை உள்ளடக்கியிருந்தது. இந்த குமரி மலை, அதாவது நாம இப்ப கன்னியாகுமரி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். குமரி முனை அப்படிங்கிறது கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியுடைய கீழே முடிவு அதோட முடியல, அதுக்கு கீழே இன்னும் விரிந்த பகுதியா இருந்திருக்கு. ஒரு குமரி மலைங்கிற ஒரு மலைப்பகுதி இருந்திருக்கு. பகுருளி ஆறு அங்க ஓடி இருக்கு. இவை எல்லாமே கடல்கோள், அதாவது சுனாமி. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த சுனாமிங்கிற வார்த்தைக்கு பேர் தான் கடல் கோள் அப்படிங்கிறது. பகுருளி ஆறு, இந்த குமரி மலை இதெல்லாம் போயிடுச்சு, கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு பேசுகிறது. இந்த செய்தியை வந்துட்டு சிலப்பதிகார பாடல் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுனாமி வந்த விஷயத்த சொன்ன நூல் கடல்கோள் அப்படிங்கிறத விஷயத்த சொன்ன நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த வரிகள் பாருங்க. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து அப்படின்னா என்ன? பகுருளி ஆறு மட்டும் இல்ல, பல மலைகள் அடுக்கு கொண்ட குமரி கோடு. கோடு என்ற சொல் மலையை குறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மலை இடப்பெயர்கள் அப்படிங்கிற பாடெல்லாம் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கோம். கோடு என்பது மலைப்பகுதி. அது அப்ப குமரி கோடும் அப்படின்னா குமரி மலையும், குமரிக்கு கீழே அந்த இடத்துல கீழே நாம கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குமரி பல அடுக்குகளை கொண்ட மலைப்பகுதிகள்லாம் இருந்திருக்கு. அதோட பகுதி ஆறும் அங்க ஓடிட்டு இவற்றெல்லாம் கொடும் கடல் கொள்ள அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. அப்படின்னா கொடுமையாக அந்த கடல் கொண்டு விட்டது, உள்ளே எடுத்து கொண்டது. அப்படின்னா சுனாமி வந்து மேல தண்ணி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் சொல்லப்படுகிறது. அப்ப பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய குமரி பகுதியா, குமரி முனையா இருக்கக்கூடிய இன்றைய பகுதி, நிலப்பகுதி ஒரு மலைப்பகுதி தான் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை விட கீழ்ப்பகுதிகள் எல்லாம் இருந்திருக்கு, இன்னும் கீழே இறக்கம் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு. சரி, அடுத்தது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் கொள்ள எப்படி சொல்றாரு பாருங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். எவ்வளவு பெரிய வரிகள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும், விண்ணை சொல்லக்கூடிய மற்ற எல்லா சிறப்புகள், வான்வெளி எல்லாமே, கடல், சூரியன், நிலவு எல்லாவற்றோடும் சேர்ந்து பிறந்த தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்போ இந்த உலகம் தோன்றியதோ அன்றைக்கே தமிழ் இனம், தமிழர்கள் தோன்றிவிட்டார்கள் என்ற மாபெரும் ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்துட்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிட்டார். தமிழ் மொழியினுடைய தொன்மை என்ன? தமிழ் இனம் தனக்கு உவமை இல்லாத ஒரு தனி இனம். அதான் பண்ணிட்டுங்க. தமிழ் இனம் தனக்கு உவமை இல்லாத ஒரு தனி இனம். யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது ஒரு தனி இனம். ஏன்? தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லாத நாகரிகம். இதற்கு இணையாக எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கே, நாம் இப்போ நாம் இன்றைக்கு வாழக்கூடியது, இந்த நிலையில் இந்த நாட்களில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பல்வேறு காலகட்டங்களில் மாறுதல் அடைவதற்கு இந்த தமிழ் இனம்தான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு. இவர்களுடைய உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை ஆகிய
பண்புகளால் சிறந்திருந்தார்கள். இத்தனை பண்புகள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்துச்சு. உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். இது கேட்கலாம் இல்லையா? தமிழர்கள் மதித்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, உழவு, தொழில். இதை மதித்தார். வினையை ஆடவர் உயிராக கருதினார். ஒரு வேலை செய்வதுதான் ஆண்களுக்கு அழகு அப்படின்னு சொன்னார். சான்றோனாதல் கல்வியின் முடிவு. கற்ற கல்வியை படிச்சு சான்றோனா உயர்வுதான் கல்வியினுடைய முடிவு. விருந்து எதிர்கொண்டு வாழ்ந்தனர் அப்படின்னாக்க, விருந்தினர்களையும் விருந்தோம்பல் செய்தார்கள். புகழ் என்றால் உயிரும் கொடுத்தார்கள், பழி என்றால் உலகம் கிடைத்தாலும் மறுத்தார்கள். ஈந்து வந்த பண்பு இன்பம் கொண்டார்கள், அடுத்தவங்களுக்கு கொடுத்து இன்பம் கண்டார்கள். இத்தகைய நாகரிகம் பண்பாடுகள் எல்லாமே தமிழர்கள் பேசினாங்க. வாணிகத்தை பொறுத்தவரையில் அறம் சார்ந்த வாணிகத்தை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரியை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தார்கள். பொருள் தேடுவது மட்டும் இல்ல, குறைவில்லாம கொடுக்கறதும் வாணிகத்துல இருந்திருக்கு. உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் வாணிகம் செஞ்சிருக்காங்க. இந்த கம்பு, சோளம், சில பொருட்கள் எல்லாம், எள்ளு, கொள்ளு எல்லாத்தையும் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடப்பகுதியில வருது. அடுத்தது கடல் வாணிகத்துக்கு போயிடலாம். கடல் வாணிகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மிகவும் சிறப்பாக சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அங்க இருந்தா பொண்ணு, மணி, முத்து, துகில் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. கடல் கடந்துதான் வாணிகம் செஞ்சிருக்காங்க. அப்போவே கடல் கடந்து வாணிகம் செஞ்சிருக்காங்கனாக்கா அப்ப கப்பல் ஓட்டியிருக்காங்க இல்லையா? துறைமுகங்கள் அப்படி இருந்திருக்கும். அப்படின்னா துறைமுக பட்டினங்கள் எல்லாம், கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய பட்டினங்கள் எல்லாமே துறைமுக பட்டினங்கள் சொல்லுவோம். பாக்கம், பட்டினம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. துறைமுகத்துல ஓரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர்லாம் இந்த பாக்கம் அல்லது பட்டினம் அப்படிங்கிற பேர்ல தான் வரும். பூம்புகார் தான் முதலான பெருநகரங்கள். பூம்புகார் இருந்தது. அந்த காவிரி சோழர்களுடைய இடமாக இருந்தது பூம்புகார். உள்ளே யாரும் புக முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. வணிகர்கள் வாழும் இடங்களாக இருந்திருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து கிமு கிபி அப்படின்னு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் இங்கிருந்து போயிருக்கு. கிமு 10ஆம் நூற்றாண்டுலதான் அரசன் சாலமனுக்கு யானை சந்தா, மயில் தொகை, வாசனை பொருள்கள் எல்லாம் தமிழகத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற. சாவக நாடு என்பது ஒருவேளை அரபு நாடுகளாக இருந்திருக்கலாம், வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி. அடுத்தது மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியினுடைய தொன்மை என்ன அப்படின்னா, வரலாற்றாசிரியர் பலரும் கிறிஸ்துவ ஊழி தொடக்கத்திற்கு முன்பே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றார்கள். கிமு கிபின்னு சொல்றீங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு அந்த காலத்திலேயே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது இந்த மரபு செய்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மரபு செய்தி, மரபு சார்ந்த விஷயத்தை கூறுகின்ற காரணத்தினால் இது மரபு செய்தின்னு சொல்லுவோம். இது இடைவிடாமல் இருந்திருக்கு. இந்தியாவில் செய்ய மரபு செய்தி வேற எங்குமே இல்லை அப்படின்னு தனி நாயகம் அடிகள் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதாவது மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்திருக்கு, தமிழ் சங்கம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு மரபு சார்ந்த விஷயம். இது மரபு சார்ந்த விஷயத்தை தனி நாயகம் அப்படிங்கிறவர் சொல்றாரு. தமிழ் கூடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புறநானூறு. தமிழ் வளர்த்த இடங்களை சொல்லும்போது, தமிழினுடைய தொன்மை சொல்லும்போது தனிய நாயக அடிகள் ஒன்று சொல்றாரு. தமிழ் கூடல்னு புறநானூறு சொல்லுது. தமிழ் வேலி அப்படிங்கிற பரிபாடல் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே மதுரை தமிழ்ச்சங்கத்தை தான் குறிப்பிடுறோம். சொன்ன ஒரு 3 விஷயங்கள் பாருங்க. தமிழ் கூடல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு பேருக்கு, தமிழ் வேலி என்ற வார்த்தை பரிபாடல்ல அது மட்டும் கிடையாது. அடுத்தது பாருங்க, கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் அப்படிங்கிற ஒரு மாணிக்க வாசகர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த வார்த்தையும் இது எல்லாமே மதுரையில தமிழ் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பிடுகிறது. இந்த 3 விஷயங்களும் அதுதான் சொல்லுது. பிறகு அடுத்தது அப்படியே ஏற்றுமதி இறக்குமதி வந்தோம். பண்டைய காலத்து வாணிக பொருள்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆகின. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் வச்சு அழுகிற காவிரி பூம்பட்டின துறைமுகங்கள் பொருள்கள் மஞ்சி மயங்கியும் கிடந்தன அப்படிங்கறத சொல்லுது. பாருங்க, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இந்த 2 நூல்கள் பேரை நினைவுல வைங்க. இதுதான் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை கூறக்கூடிய நூல்கள். வருது பின்னாடி சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம சிலப்பதிகாரம் சொல்லியாச்சு, திருக்குறளும் வருது. இருந்தாலும் 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிற எடுக்கும்போது இந்த பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் மிக முக்கியமான சங்க நூல்கள். வாணிகம், ஏற்றுமதி பற்றி இறக்குமதி பற்றி சொல்லக்கூடிய நூல்களாக இருக்கு. அதுக்கு சில வரிகள் எல்லாம் கூட சான்று தரப்படுகிறது. பட்டினப்பாலையில ஒரு வரி வருது. பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லும் போது, பட்டினம் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன நினைச்சீங்க, கடல் சார்ந்த விஷயம் தானே. கடல் சார்ந்த பகுதி, நிலப்பகுதி இல்லையா. நீரின் வந்த நிமிர் பரி புறவியும் அப்படின்னாக்க கடலில் வந்த குதிரையாமா.
புரவி என்பது குதிரை. கடல் வாணிகத்தின் மூலமாக கடல் வழியா குதிரைகளை வர வச்சிருக்கிறாங்க. காலின் வந்த கருங்கரி மூடையும் அப்படின்னா, கால் அப்படின்னு சொன்னாக்கா தரையில நடந்து செல்வது கால். அதுல வந்த நிறைய கருங்கரி மூடையும் அப்படின்னு சொன்னாக்கா, கருங்கரி என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனாக்கா மிளகு இருக்கு இல்லையா, குறுமிளகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குறுமிளகு தான் குறிக்குது. அந்த குறுமிளகு மூட்டை பொதி எல்லாம் வந்துட்டு தரையில இருந்து வந்துருச்சாமா. அடுத்த விஷயம் சொல்லாங்க பாருங்க, இந்த வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படின்னு இமயமலைன்னு சொல்லுவோம். வடமலை அப்படிங்கிறது இமயமலையில் பிறந்த மணி பொண்ணு, இதெல்லாம் இமயமலையில இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது குடமலை பிறந்தனா குடகு மலை என்று சொல்லக்கூடிய, இங்க கர்நாடகம் இல்லையா, குடகு மலையில் பிறந்த, அங்கதான் வந்துட்டு சந்தனம் அகில் இதெல்லாம் ஆரமும் அகிலும், ஆரம் அப்படின்னாக்க சந்தனம்னு சொல்லுவோம். சந்தனமும் அகிலும் இது எல்லாமே வந்துட்டு இங்க இருந்து வந்துச்சு, குடகுல இருந்து வந்துச்சு. இப்படியாக மயங்கிய நனதலைமா இருக்கு. இப்படிப்பட்ட பல அரிய பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தை இந்த இந்த பட்டினப்பாறையில கூடிய இந்த பகுதி வந்துட்டு அந்த பிசினஸ் பண்ண இடம் அப்படி சொல்லலாமா. ஒரு வியாபார சந்தை இப்படியாக இருந்துச்சு. அந்த வியாபார சந்தையின் சிறப்பு சொல்லும் போது இந்த வரிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வியாபாரம் செய்யக்கூடிய பொருள்கள் என்னென்னலாம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு சொல்லும் போது பட்டினப்பாறையில காவிரி பூமத்தினுடைய சிறப்பு சொல்லும் போது இந்த பாடல் வரி வரும். சரி, அடுத்து தொடர்ந்து இசைக்கலை பார்க்க. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது என்பர். அதனாலதான் சங்க கால பாடல்கள் ஆகட்டும், பழைய பாடல்கள் எல்லாம் பாட்டா பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் காரணம். இசைதான் மிகவும் சிறப்பு பெற்ற இடத்தை பிடிச்சிருந்தது. பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள், இப்படி நிறைய ஏராளமான குறிப்புகள் வந்து இலக்கியங்கள்ல இருக்கு. தொல்காப்பியமும் சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், இசை மரபுகளில் இருக்கு. இப்ப சங்க அப்ப இசை பற்றிய நூல்கள் எது அப்படின்னாக்கா தொல்காப்பியம் இருக்குன்னு சொல்லணும். சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் எல்லாம் இசை பற்றிய மரபுகளை குறிப்பிடுகிறது. நரம்பின் மறை என்ற தொல்காப்பியர் திரைப்பதன் மூலமாக இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. ஒரு இசை இலக்கண நூல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நரம்பின் மறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்காங்க. தொல்காப்பியரே சொல்றாரு, நரம்பின் உரை மறை மறை நரம்பின் மறை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக மேலேயே ஃபர்ஸ்ட்ல 3வது லைன்ல இருக்கு பாருங்க, நரம்பின் மறை அப்படிங்கிறது தொல்காப்பிய உரைகள் மூலமாக இலக்கண நூல் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, பாணன், பாடினி, கூட்டன், விரலி இவங்க எல்லாருமே இயல் இசை நாடக கலைஞர்களாக இருந்திருக்கின்றாங்க. மனுஷன் பிறந்ததுல இருந்து பிறப்பு முதல் இறப்பு வரையில் இசைதான் இருந்துச்சு. தாலாட்டு அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு வரை அப்படின்னு சொன்னா, தாலாட்டு என்பது தால் அப்படிங்கிறது நாக்கு இல்லையா, நாக்கு நம்முடைய நாக்கு தால். தாலாட்டு நாக்கை ஆட்சி பாடுவது தாலாட்டு. அது குழந்தைக்கு தொட்டிலில் இட்டு பாடுவது. அடுத்ததுக்கு ஒரு விளக்கம் பாருங்க, ஒப்பாரி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப வரும்? இறந்த பிறகு வரும். அது என்ன அர்த்தம்? ஒப்பாரிக்கு நல்ல ஒரு விளக்கம் தராங்க பாருங்க. ஒப்பார் ஒருவரும் இலர், அதுதான் ஒப்பாரி. ஒப்பாரிக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. ஒப்பார் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஓலமிட்டு இறந்தவரை பற்றி பாடக்கூடியதுதான் ஒப்பாரி. இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் நம் தமிழ் இசைதான். பண்ணோடு தமிழொப்பாய் என்னும் தேவாரம். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாது என்று நூல் நகரம். தேவாரம் காலம் சொல்லும் பொழுது அன்றைக்கே வந்துட்டு பண்ணுக்கு தமிழ் ஒப்பானது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஐவகை நிலத்திற்கும் 5 நிலத்திற்கும் பண் இசை வகுத்தனர். அதனாலதான் ஐவகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பண் சொல்லும் போது 5 வகை நிலங்களுக்கும் 5 வகையான பண்களை சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி. கருவிகள்ல 3 வகை இருக்கு. இசை கருவிகளை தெரிஞ்சு வச்சுங்க. தோல் கருவி 1, துளைக்கருவி 2வது, நரம்பு கருவி அப்படிங்கிறது 3வது. இந்த 3 வகையான இசை கருவிகள் இருக்கு. பிறகு குழல் இனிது, யாழ் இனிது என்று இசை பொழியும் கருவிகளை வள்ளுவம் பிரிக்கும். திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இசைக்கருவிகள் இரண்டு வகை, குழல், யாழ். இது 2 வகைகள் சொல்லுகிறார்கள். குழல் இனிது, யாழ் இனிது என்பவர் தம் மக்கள் சொல் மழலை தம் மக்கள் சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய வார்த்தைகளை கேட்காதவங்க குழல் இனிது, யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், திருவள்ளுவர் சொல்லுவாரு. உழவு தொழிலை பொறுத்தவரை பழந்தமிழகத்தில் உழுபவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டது. அதுதான், வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று தமிழகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது யாரு உழுவ செய்து வாழ்கின்றாலும் அவர்களைத்தான் வாழ்பவர்கள் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. தமிழர்கள் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் தொழிலை பெரிதும் போட்டினாராம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? உண்டி கொடுத்தவர்னாக்கா உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பார். யார் உணவு கொடுப்பார்னாக்கா வேளாண்மை செய்பவர்கள் தான் உணவு தரும். உழவுக்கு சிறப்பு பெற்ற மருத நிலம். உழவுனாக்கா மருத நிலத்துலதான் நடக்கும். அது வந்துட்டு வயலும் வயல் சார்ந்த இடம் தான் மருத நிலம். அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா வேந்தனை வந்துட்டு இந்திரன் வேந்தன் என்று சொல்லக்கூடிய இந்திர கடவுளை முதன்மைப்படுத்துவார்கள் தமிழர்கள். அடுத்தது தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சுனாக்கா அறத்தின் அடிப்படையில் தான் இருந்திருக்கிறது. அறம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை செய்து பொருள்களை பெற்றுக் கொண்டார்கள். அறம் பொருள் இன்பம் இந்த 3 இருந்துச்சுன்னாக்கா வீடு பேரு தானாக வந்து சேரும் அப்படிங்கிறதுனால அறம் பொருள் இன்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. வீடு பேரு அதை கூட வந்துரும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னும் சொல்ல போனாக்கா திருக்குறளுமே கூட அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் தான் சொல்லப்படுது. அறம் பொருள் இன்பம் தான், வீடு பேருங்கிறது சொல்லல. என்ன காரணம் அப்படின்னாக்கா அதுவும் அதேதான். அறம் பொருள் இன்பம் இருந்துச்சுன்னா வீடு பேரு தானாக வந்து சேரும். நல்ல ஒரு வார்த்தை. அடுத்தது பழந்தமிழர் அன்பு வகுப்பினர். அன்புக்குதான் இருந்தார். அறத்திற்கு அன்பு சார்பு என்பதனை நன்கு உணர்ந்தால் அன்பை போற்றியதை போலவே அடுத்தது வீரத்தையும் உயர்த்தி போற்றினார். எப்படி அன்பு பேசினாங்களோ அதே போல வீரத்தையும் சிறப்பாக பேசினாங்க. களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்னும் புறப்படல். அப்படின்னா காளை அப்படிங்கிறது ஆண் மகனை குறிப்பிடுகிறது. களிர் எரிந்து பெயர்தல் அப்படின்னாக்கா ஒரு யானையை போரிட்டு வெல்லக்கூடியது ஆன்மீக அழகு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல புறநானூறு இதை பேசு புறப்பாடல். வீரத்தினை முதல் கடமையாக்குகிறதாம். வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்ணின் மணந்து கொள்ள விளையார். பெண்கள் வீரம் இல்லாத ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ள மாட்டார். ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண்பால் புலவர் வந்துட்டு 3 விஷயங்கள ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது நீங்க தொடர்ந்து கேட்ட பாடல் தான். நான் பேர் ஞாபகம். ஒக்கூர் மாசாத்தியார் முதல் நாள் போர்ல தந்தை பறிகொடுக்கிறார். ஒரு பெண் இவங்க பாடின ஒரு பாடல், சங்க பாடல். முதல் நாள் போரில் தந்தை பறிகொடுத்தாள் ஒரு பெண். 2ஆம் நாள் போரில் கணவனையும் இழக்கிறாள். 3ஆம் நாள் போர் தொடங்குகிறது. வீரக்குடியில் பிறந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆண் மகனை ஒரு வீட்டுக்கு அனுப்பி ஆகணும், வேற வழி இல்ல. தன்னுடைய சின்ன சிறுவனை பால்மனமாறா சிறுமகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாழ் கையில கொடுத்து நீ நீ பெருக்களம் நோக்கி செல் அப்படின்னு சொல்லி சொன்னாலாமா. அவ்வளவு வீர பரம்பரை தமிழர்களுக்கு இருந்திருது அப்படிங்கிறது சங்க பாடலாமா தெரியாது. ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடல். அடுத்த தலைப்புல செம்மொழி தமிழ். உலக மொழிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் இல்ல 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். இவற்றில் பல பேச்சு மொழிகள் எழுத்து மொழிகளாக உள்ள வந்து இலக்கிய வளர்ந்தவர்களை மிக சிலதான். நிறைய பேச்சு மொழிகளாக நிறைய இருக்கு. ஆனா அவர்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அதிலும் சிறப்பாக இலக்கிய வளம் அப்படிங்கிறது மிகவும் குறைவான மொழிகளுக்கு தான் இருக்கு. அப்படின்னா எளிதாக பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது ஒரே ஒரு மொழிதான், தென்மொழியான தமிழ் தான் அப்படின்றது வள்ளலார் சொல்றாரு. இயற்கையாகவே எளிமையாக பேசுவதற்கும் பாடல்கள் புனைவதற்கும் ஏற்ற மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாரு. உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழியே அப்படின்னு அறிஞர்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது செம்மொழிக்கான ஒரு 16 வகையான கூறுபாடுகள்லாம் வரும். அது சார்ந்து செய்திகள் நிறைய வருது பாருங்க. செம்மொழினா என்ன? திருந்திய செவ்வியல் பண்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள். கிரீக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஹீப்ரு இந்த மொழிகள் தான் செம்மொழி அப்படின்னு பட்டியலிடுகிறாங்க அகத்தியலிங்கம் என்ற மொழியலர். பேரு ஞாபகம் அகத்தியலிங்கம். இவர் சொன்ன வரிசையில தமிழ் மொழியை காணும். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஹீப்ரு இதுதான் செம்மொழி அப்படிங்கிற ஒரு திருந்திய செவியல் பண்பு கொண்டிருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழியல் அறிஞர் பட்டியல் போடுகிறாரு. ஆனா இதுல கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இந்த மொழிகள் எல்லாம் இப்ப பேச்சு வழக்குல இல்ல. சரிங்களா? இப்ப அகத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தமிழில் இடம்பெறவில்லை. தமிழ் இடம்பெற்ற அடுத்தது பாருங்க. செம்மொழி தமிழினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவும் எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கியது தமிழ். தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகை 15 கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை 30,000 இறையினார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழ்கின்றன. இத்தனை நூல்கள் இத்தனை செய்திகள் எல்லாமே வந்துட்டு தமிழ்ல இருக்கு. 18 கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேற நூல் உலகத்திலே இல்லை. அதனால்தான் டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவர் என்ன சொன்னா தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளி தட்டு அப்படிங்கிற நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஏதோ ஒரு கேள்வியா வரலாம். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளி தட்டா
திருக்குறள் அதுல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லி இங்க இருந்தார். நல்ல வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? கிரவுல் ஞாபகம், டாக்டர் கிரவுல். தமிழினுடைய தனிப்பெரும் தன்மைகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பண்புகள்லாம் இருக்கு. அதுல வந்து ஒரு சில பண்புகள் சொல்லிட்டு வராங்க. தொன்மை வேணும். என்ன தொன்மை என்ன அப்படின்னாக்கா, உலகில் மிக பழமையான நிலப்பகுதி வந்துட்டு குமரிக்கண்டம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல படிச்சு நிலப்பகுதி கடல்கோள் போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த நிலத்தில் தான் தமிழ் தோன்றியது அப்படிங்கிறத தந்தி அலங்கார மேற்கோள் செய்யுள் காட்டுகிறதாம். தந்தி அலங்காரத்துல வந்துட்டு தமிழ் தோன்றியிருந்தாது இந்த மிக பழமையான இடத்துலதான் இந்த தமிழ் தோன்றுச்சு. எப்படி ஓங்கல் இடை வந்து உயர்ந்த தொகை விலகி ஏங்கொல் நீர் ஞானத்து இருளகற்றம் ஆங்க அவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நிகரே இல்லாத ஒரு தமிழை வந்துட்டு சிறப்புப்படுத்தி பாடுறாரு. எப்படின்னாக்கா, இது 11ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓங்கலிடம் வந்து உயர்ந்த ஒரு தொகை விலங்கி அப்படின்னு சொன்னாக்கா, ஓங்கல் அப்படின்னாக்க இந்த இன்னொரு அர்த்தத்துக்கு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் தோன்றிய சூரியனை பெரியவர்கள் வணங்குகிறார்கள். அது வந்துட்டு உலகத்தினுடைய புற இருளை நீக்குகிறது. அதே போன்று மின்னும் தனி ஆழி போன்று இருக்கக்கூடியது. அந்த தனி ஆழினாக்கா சக்கரம் போல இருக்கக்கூடிய மின்னுகின்ற கதிர்களை கொண்டிருக்கக்கூடியது சூரியன். மற்றொன்று தமிழாம், தன்னேர் இல்லாத தமிழாம். இன்னொன்று இணையே இல்லாத ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கேன். அந்த மொழியும் சிறந்தது. இப்போ மொழியும் தமிழ் மொழியும் பொதிகை மலையில் தோன்றியது. உயர்ந்தோர் போற்றுகிறார்கள். அதுவும் தனித்து செயல்படுகிறது. இது மக்களினுடைய அக இருளை நீக்குகிறது, சூரியன் புற இருளை நீக்குகிறது. இந்த இரண்டுமே மலையில் தோன்றியது. இரண்டையுமே வணங்குகிறார்கள். தமிழையும் சரி சூரியனையும் சரி வணங்குகிறார்கள். இரண்டுமே இருளை நீக்குகிறது. ஒன்று இருளை நீக்கி, ஒன்று அக இருளை நீக்கிறது, ஒன்று புற இருளை நீக்கிறது. எனவே இவை இரண்டிலுமே அக இருளை நீக்கக்கூடிய தமிழ்தான் தனக்கு நிகரில்லாதது அப்படின்னு தமிழை உயர்த்தி பாடுவாங்க. இந்த பாடல்ல பொருள் வேற்றுமை அணி இருக்கு. எப்படின்னா, ஒப்புமையுடைய இரண்டு பொருள்களை கூறி ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி இல்லையா? சூரியனுக்கும் தமிழுக்கும் உடைய ஒப்புமையை சொல்லிட்டு ஒன்று அக இருளை நோக்கும், ஒன்றொன்று புற இருளை நோக்கும். அந்த புற இருளை நோக்கி விளக்குவதை விட அகர இருளை நீக்கக்கூடிய தமிழ் தான் தனக்கு ஒப்புமை இல்லாதது, அதுதான் தன்னேர் இல்லாதது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி காட்டுறதுனா அதுல பொருள் ஒப்புமை. அடுத்து மென்மை. தமிழ் மெல் ஓசை மொழியா இருப்பதனாலேயே அது உலக முதன் மொழியாக தோன்றியும் வழக்கு மொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் தனித்தமிழா இருந்து வருகிறது. நிறைய மெல்லினங்கள் ஓசைகள் நிறைய. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவரும் முயற்சி வருத்தம் இன்றி எளிதாக அவனை கற்கும் பேச இயலுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து சிறப்பு சொல்றாங்க. மென்மை. அடுத்து தாய்மை. பெற்றோர்களை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குல்ல, இது வந்து நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். அம்மை அப்பன் அப்படிங்கிற இந்த சொற்கள் வந்துட்டு நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். வடமொழி உட்பட பெரும் மொழிகளில் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகிறது. இந்த அம்மை அப்பன் தான் எல்லா இடங்களிலும் மாறி மாறி வரும். அப்போ அம்மை அப்பங்கிற இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம அம்மா அப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாஞ்சில் நாட்டு தமிழ். தமிழ் சொல் இல்லாத உலக பெருமொழி யாது ஒன்றும் இல்லை என்பது மறக்க முடியாது. அடுத்து தூய்மை அப்படிங்கிற தலைப்பு பாருங்க. ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்கள் தமிழ்ல நூல் வழக்கு சொற்கள் எல்லாம் கால வெள்ளத்துல மறைஞ்சு போயிருச்சு. எஞ்சுள்ள பல சொற்கள் கொண்டும் தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்தும் பிற மொழி துணையின்றி தமிழால் தனித்து எங்க இயலும். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு அறிஞர் கால்டுவெல் அப்படிங்கிறவர் அந்த சைட்ல படத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த படம் பாருங்க. கால்டுவெல் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் அழிஞ்சாலும் போனாலும் சரி, தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தனித்து ஊங்கவும் செய்யும் என்று கூறினார். தனித்து இயங்கும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, பிற மொழி சொற்களினுடைய துணை தேவையில்லை. பிற மொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் தனித்து தமிழ் சொற்களை கொண்டே நாம் பேசிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, காலத்திற்கு ஏற்ப அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதான் ஏற்கனவே நம்ம வந்துட்டு தொலைபேசி அப்படின்னு பேசணும். தொலைபேசி அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தது அலைபேசியா மாத்தணும். அலைபேசியை வந்துட்டு திறன் பேசி அப்படின்றோம் நாம. ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது. அலைபேசினாக்க அலைகள் மூலமாக, காற்றின் அலைகள் மூலமாக பேசக்கூடியது. தொலைபேசினா தொலைவில் இருப்பவர்களுடன் பேசக்கூடியது அப்படிங்கிறது இல்லையா? அலைகள், காற்றின் அலை மூலமாக பேசுறது. அடுத்தது வந்துட்டு செல்போன் வந்துருச்சு. செல்போன் அப்படிங்கிறது நாம இன்னொன்னு ஒரு வார்த்தை பேசணும், செல்லிட பேசி அப்படின்னா. செல்லிட பேசினா செல்லும் இடமெல்லாம் தூக்கி சென்று பேசலாம். அதான் செல்லிட பேசி.
அப்படி பயன்படுத்தணும். இப்ப ஸ்மார்ட் போன் வந்துச்சு, உள்ளவே நம்மளுடைய வார்த்தை திறன் பேசு, ஸ்மார்ட்னா திறன், திறன் பேசு அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். இப்படி எப்படி வேண்டுமானாலும் தலை தூங்கும். அதான் இந்த விஷயத்த தாழ்வுகள் சொல்றாரு. இப்படிலாம் சொற்கள் பிறமொழி சொற்கள் இல்லாமல் தமிழ் பேச முடியும். அடுத்து செம்மை எடுத்துக்க, மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே தமிழ் மொழிக்கு இலக்கண வரம்பு சொற்கள் திருந்தியபடியும் இன்றியமையாது. தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு திருத்தமான ஒரு விஷயம் எந்த மொழியிலும் இல்லை. அதனாலதான் அது வந்து செம்மையான மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மும்மை அப்படிங்கிறது. மும்மைனா என்ன? முதல் சங்கத்திலிருந்தே இசையும் நாடகம் இயல் தமிழோடு இணைந்து முத்தமிழாக வணங்கி வரலாய். அதுதான் முத்தமிழ்தான் மும்மை அப்படிங்கிறது. அடுத்தது இயற்கை வளர்ச்சி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தமிழ் தொல்காப்பிய நூற்பா வந்து சொல்லுது. எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்கு அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான வரி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற தொல்காப்பியத்தை நூற்பா. அடுத்த வரி மிகவும் முக்கியம். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா ஒரு பெயர்லாம் வைக்க கிடையாது. எல்லாமே வந்துட்டு காரண பெயர்கள் தான் அதிகம். இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான பொருள்கள் வந்துட்டு மிக மிக குறைவு தமிழ். எல்லாமே காரணம் கருதி வைக்கப்பட்டதுதான். அதனாலதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு வருது. ஒருமை பன்மை என்ற இந்த இரு வகை எண் மட்டுமே தமிழில் உண்டாமா. ஒருமை இருக்கு, பன்மை இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் வடமொழியில பாருங்க, ஒருமை இருமை ஒருமை இருமை பன்மை அப்படின்னு இருக்கான். 3 வகையான பிரிவுகள் வடமொழி இருக்கு. ஆனா தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு, பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதுல ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஒரு நாற்காலி இருக்குன்னாக்கா இந்த ஆண் நாற்காலி பெண் நாற்காலி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொருள்களுக்கு அந்த பால் வேறுபாடு தேவையில்லை. ஆனால் பிற மொழிகள் பசுமுறையும் கிடையாது. உயிர்களுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு இருக்கு. அப்படின்னா உயிர்களுக்கு என்ன, ஆணா பெண்ணா அப்படிங்கிறது உயிர்கள் தான். இந்த ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடும் பிற மொழிகள்ல கிடையாது. அடுத்தது இலக்கண நிறைவு. எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் பெற்று வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கொடுத்தது. எல்லா மொழிகள்லயுமே எழுத்திற்கு சொல் இருக்கு. ஆனா பொருள் இலக்கணம் வாழ்வியல் இலக்கணம் வந்துட்டு அதையும் 2ஆ பிரிச்சு அகம் புறம் அடல் நினைக்க. அகம் புறம்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த இலக்கண நிறைவு தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து செய்யுளினுடைய சிறப்பு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்களும் செய்யுள் வடிவத்தில் தான் எழுதின. கலிப்பா முதலான செயல் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, மஞ்சிப்பா அப்படின்லாம் சொல்ற முடியா. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேற எந்த மொழியிலுமே கிடையாது. அடுத்தது அணியினுடைய சிறப்புகள். புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் அண்டல். உவமை உருவகம் இந்த நூற்றுக்கணக்கான அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றிருக்கின்றார். உவமை உருவகத்துல மட்டுமே வச்சுக்கிட்டு பல 100 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. நூல் சிறப்பு வேற. ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கை சீற்றங்களால் அழிந்து போயின. கிடைத்தவற்றில் சங்க கால நூல்கள் தமிழர்கள் மொழியும் பார்த்தீங்கன்னா நிறைய அழிஞ்சிச்சு. ஆனா சங்க இலக்கியங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கோம். இதெல்லாம் இருக்கிறதா இப்படிப்பட்ட தமிழ் மொழியை காக்க வேண்டும். சரி, அடுத்து உயர்தனிச்ச மொழி அப்படிங்கிற தலைப்பு போயிடலாம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சில பகுதிதான். வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வீருண்டி நாள் முதல் உயர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழினுடைய சிறப்பை பறைசாற்றுகிறார் பாவலர் பிறஞ்சித்தனார். பாவலர் பிறஞ்சி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமை வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி. மூத்த மொழி, தனிச்சியங்கம் சிறப்பாக இருக்கு, செம்மொழியா இருக்கு. அதுக்கு வந்து செம்மொழிக்கு ஒரு விளக்கம் தராங்க பாருங்க. பரிதிமார் கலைஞர் சொல்றாரு, திருந்திய பண்பும் தீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய் மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் சொல்றாரு. அதனால நினைச்சுங்க, இந்த வரிகளினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கப்படலாம். அப்புறம் ஒரு 16 வகையான செவ்வியல் தன்மைகளையே சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாவாணர் சொல்றார். இந்த கேள்வி கேட்கப்படும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டு அப்படிங்கிறதுதான் செம்மொழி என்று சொன்னவர் யாரு? தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, ஒன்மை அப்படின்னு சொல்லிட்டு 16 வகை சொல்லப்படுகிறது. இந்த 16 வகையும் சொன்னவர் யாரு அப்படின்னாக்கா பாவாணர் தான் சொல்றாரு. இப்போ ஒரு நிலைத்த மொழினா என்ன? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு மொழி நூலர்கள் சொல்றாங்க. உலகத்துல 3000 6000த்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க மொழி நூலர் சொல்றாங்க. அதுல குறிப்பா இலக்கண இலக்கிய வளமுடவையும் வந்துட்டு 3000 மொழி தான். அந்த இவற்றில் 2000த்துக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் 2000 தான் இருக்கு.
அதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னாக்கா தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் தான் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு. இவற்றுள் லத்தீனும் ஹீப்ரும் வழக்கறிஞ்சு போயிருச்சு. அப்படின்னா இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளில் நம் தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்லி திருந்திய திராவிட மொழிகள்ல தமிழ் மொழி திருந்திய திராவிட மொழிகள்ல ஒன்றா நிலைத்து நிற்கிறது. அப்போ ஒரு மொழி நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பழமையும் வளமையும் மட்டும் பத்தாது. அந்த மொழியினுடைய பேச்சு மொழியா, எழுத்து மொழியா, ஆட்சி மொழியா, நீதிமொழியாக, பயிற்சி மொழியாக நிலைத்து வர வேண்டும். எல்லா விதங்களிலுமே அந்த மொழி இருக்கணும். அப்படி இருக்கிறதா வந்துட்டு சிறப்பான ஒரு நிலைத்த மொழின்னு சொல்லுவோம். அதற்கு இலக்கிய வளம் இருக்கணும், இலக்கான அரண் இருக்கணும், சொல் வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ப புதுமை என எல்லாமே இருக்கணும். அப்படி வரும்போது இந்த 16 வகையான பண்பாடு சொல்லப்படுகிறது. 16 தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை. இப்ப மேல சொல்லப்பட்டது 16. அது தாண்டி அடுத்தது பாருங்க, தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை. இது வேற முக்கியம். பிறமொழி தாக்கம் இருக்கக்கூடாது. தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, புதுமை பண்பு, நடுவுநிலைமை, பண்பாடு, கால பட்டறிவு வெளிப்பாடு, உயர்சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. இப்படி ஒரு 11 தகுதி கோட்பாடுகள் வந்துட்டு வேணும் அறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் சொல்லுகிறார்களாம். மேல கடல்கோளால் கொள்ளப்பட்ட 12 குமரி குமரி கண்டம் சொல்லிட்டு லெமோரியா கண்டம் அப்படின்னு கீழே ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்களா. அந்த தமிழ் இந்தியா அதற்கு கீழே இலங்கை இருக்கு. இலங்கைக்கு கீழே தரப்பட்டிருக்கூடிய அந்த அத்தனை பகுதிகளும், அதாவது மடகாஸ்கரை விட்டுடலாம். மடகாஸ்கரும் இலங்கையும் இந்தியாவும் விட்டு இந்த பக்கத்துல சுமத்ரா தீவுகள்ல இதை விட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த வண்ணம் கலர் பிக்சர்னாக்கா உங்ககிட்ட பாருங்க, அதுல இந்த பச்சை வண்ணத்துல தரப்பட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே குமரி கண்டம், லெமோரியா கண்டம் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ தலைப்பு 1ல வாங்க. தொன்மை அப்படிங்கிறது முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறார். இங்குதான் முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து மொழியை வளர்த்திருக்கிறார்கள். எங்க குமரி கண்டத்துல. இந்த நிலப்பகுதி கடல் கொள்ள கொண்டதனால 3வது தமிழ் சங்கம் இன்று இருக்கக்கூடிய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். அது இதுவே 3000 ஆண்டுகளுக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. உலகம் தோன்றிய பொழுதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையான கருதி, அதன் தொன்மையை கருதி என்றும் உள தென் தமிழ் என்கின்றார் கம்பர் சொன்ன வரிகள். என்றும் உள தென் தமிழ். சரி, 2வது தலைப்புல பிறமொழி தாக்கமின்மையில என்ன சொல்றாரு? பிறமொழி தாக்கமின்மைனாக்கா வேற சொற்கள், பிறமொழி சொற்களை நீக்கினாலும் தமிழ் தனித்தியங்கும் அப்படிங்கிறது அந்த பகுதி. 3வது தலைப்பு வரலாம். தாய்மை அப்படிங்கிற பகுதி வாங்க. தாய்மை அப்படின்னாக்கா பிற மொழிகளுக்கு உற்பத்தி ஆவதற்கும் தாய்மையாக இருக்க வேண்டும். கன்னடம், தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது. பிராகுய் முதலான வட புல மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது என்கின்றார் கால்டுவெல். கால்டுவெல் தான் சொல்றாரு தாய்மை அப்படிங்கிற தலைப்புல 1800 மொழிகளுக்கு வேறு சொற்களை, தமிழ் மொழி பாருங்க ஏற்கனவே 1800 மொழிகளுக்கு வேறு சொல்லுவோம், 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தருகிறதா. அதனாலதான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கு. அடுத்து தனித்தன்மை என்ன இருக்கு? இயல், இசை, நாடகம் என்ற 3 பிரிவுகள் வந்துட்டு நம் தமிழினத்திற்கு தான் மட்டும்தான் கொண்டிருக்கிறது. அகம்புறம் அப்படிங்கிற 2 பிரிவுகள் நம்ம எடுத்தோம். திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறையில் வகுத்தளித்திருக்கிறது. திருக்குறள் தான் வந்து மனிதன் எப்படி வாழணுங்கிறத சொல்லியிருக்கு. உலகில் பேசப்படும் மொழியில் தமிழின் பழமையையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்க முடியாது. இப்படி ஒரு உறவாத இலக்கிய இலக்கண வளம் கொண்டிருக்கக்கூடியதுனால தனித்தன்மையாக இருக்கிறது. இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, சங்க இலக்கியங்கள் வந்து உலக இலக்கியங்கள்ல முதன்மையான. இதனுடைய மொத்த அடிகள் 26,350 அடிகள் இருக்கு. சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் நாம கணக்கெடுத்தோம் அப்படின்னா 26,350 அடிகள் அந்த பாட்டு ரெண்டுமே இருக்கு. இவ்வளவு அந்த காலத்துல இவ்வளவு விரிவா எந்த இலக்கியங்களுமே எழுதப்படல, எந்த மொழியிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமில் சொலபெல் அப்படிங்கிற செக் நாட்டு மொழியியல் அறிஞர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய பாடல் அடிகள் வைகளை கொண்ட இலக்கியங்கள் வந்துட்டு அந்த காலங்களில எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வேணா எழுதலாம், எவ்வளவுனா எழுதிட்டு போலாம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இவ்வளவு ஒரு தெளிவோடு, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இலக்கிய வளத்தோடு எழுதப்பட்டது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமில் சொலபெல் அப்படிங்கிறது அது செக் நாட்டு மொழியல் அறிஞர் சொல்றாரு. இந்த கமில் சொலபெல் வந்துட்டு மலைநீள மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்களை சொல்வார். மலைநீள மனிதர்கள் சொல்றாரு. மேக்ஸ் மில்லர் என்ற நூல் அறிஞர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே ஒரு இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டுகிறார். இது எல்லாமே வந்துட்டு சிறப்பு. அடுத்து தமிழ் மொழியினுடைய இலக்கண அமைப்பு எப்படி இருக்கும்னாக்கா தனிச்சிறப்பு, நுண்ணிய அறிவு உண்டாகும்.
இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றாரு கெலட். கெலட் அப்படிங்கிறவர் நிறைய தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தையும் படிக்க படிக்க இன்பம் தரும் அப்படிங்க. நம்முடைய பழமையான மிக பழமையான இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம். இது எழுத்து சொல் பொருள் இந்த மூன்றுக்கும் இலக்கணம் தருகிறது. தொல்காப்பியனுடைய ஆசிரியர் அகத்தியர். அவர் என்ன செய்யறாரு, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிங்கிற 5 இலக்கணங்களையும் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலுக்கு அவர் அகத்தியம் அப்படிங்கிற அவருடைய பேர் வச்சிருக்காரு. சரி, இப்படி அறிவியல் முறையில் அமைந்த இலக்கண நூல்கள் தோன்றணும்னாக்கா 1000 வருஷத்துக்கு முன்பே தமிழ் மொழி ஒரு மொழி நிலை பெற்றிருந்தா அறிவியல் சார்ந்த இலக்கணத்தை எழுத முடியுங்கிறது இந்த இலக்கிய இலக்கண வளத்தினுடைய சிறப்பு தலைப்புல. அடுத்தது பொதுமை பண்பு அப்படிங்கிறது. பொதுமை பண்பு என்ன, தமிழ் மொழி எப்படிப்பட்டது, மக்கள் எப்படிப்பட்டவர்கள், தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்திருக்கிறார்கள், ஒன்றே குலம் அவரு அப்படின்னு இருந்திருக்காங்க, தீதும் நன்றும் அது நம்முடைய செயல்கள் தான் வரும் அப்படிங்கிறதும். அப்படி அன்பு எப்படி இருந்துச்சுன்னா செம்புல பெயர் செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் போல் அன்பு கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான பொதுமை பண்பு வந்தனுடைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். நடுவு நிலைமைனா என்ன, சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்தவை, இயற்கையோடு இணைந்தவை, எல்லாருமே ஏற்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ கருத்துக்களை எல்லாம் கொடுத்ததுனால நடுவு நிலை. பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடுல என்ன இருந்துச்சு, சங்க படைப்புகள் எல்லாம் வெறும் கற்பனை படைப்பு, அனுபவிச்சு எழுதப்பட்டது. பகுத்துண்டு பல்லு உயிர் முதல் யாத்திரை இன்பம் பெருகை பையகம் திறன்மணி நோக்கா பேரம், இது எல்லாமே பண்பாடு கலை பட்டறிவு எல்லாமே அனுபவிச்சு சொல்லப்பட்ட விஷயம். உயர் சிந்தனையில யாரும் ஊரு யாவரும் கிடையாது, எல்லா ஊரும் எல்லோரும் எல்லா ஊரும் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோரும் நம்முடைய உடன் பிறந்தவர். ஆனா யாரும் ஊரை யாவரும் கிடையாது. இந்த வார்த்தை சொல்லக்கூடியது புறநானூறு சொல்லுகிறது. அதே போல வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. பிறப்பு என்பது எல்லா உயிருக்குமே ஒரே ஒன்றுதான். பிறப்பானது ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும். ஆனா அடுத்த வரி என்ன வரும்னா, சிறப்புவோ செய்தொழில் வேற்றுமையான்னு வரும் திருக்குறளை. செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவர்கள் வேற்றுமை அடைகிறார்கள் அப்படிங்கிற வரியா சொல்றாரு. அப்படி அடுத்து மட்டும் அது மட்டும் இல்ல பாருங்க, மக்கள் பண்பில்லாதவர்களை மரம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து படிக்கிறது. இவை எல்லாமே வந்துட்டு ஒரு உயர் சிந்தனையை சொல்லக்கூடிய கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாட்டுல இயலிசை நாடகங்களை வந்துட்டு 3 வகையை பிரிச்சு இருந்தாங்க. குடிமக்களை காப்பிய தலைவர்களாக்கிய காப்பியம் படைச்சாங்க. அந்த குடிமக்கள் காப்பியமாக இருந்தது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூத்தாகும் அப்படிங்கிற அறநெறியை வந்துட்டு உலகாழ்வோருக்கு உணர்த்துகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அரசியல் தவறு செய்தால் உண்மை கூற்றுவனாக வந்து நிற்கும். 3 உண்மைகள் எல்லாம் சொல்ல, இது எல்லாமே வந்துட்டு தனித்தன்மை கலை இலக்கியத்தன்மை. அடுத்தது வந்து மொழி கோட்பாடு பாருங்க. தொல்காப்பியர் கூறக்கூடிய எழுத்து சிறப்பு முறை மொழி முதல் நூலாரே வியப்பில் ஆழ்த்துகிறதா. தொல்காப்பியர் தான் வந்துட்டு எழுத்துக்கள் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லுவார். எழுத்துக்களினுடைய பிறப்பை பற்றி பேசியது நூல் வந்து தொல்காப்பியம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றார் முனைவர் எமினோ. அண்டர்லைன் வச்சுங்க. இந்த வெளிநாட்டு அறிஞர்கள் பேர்கள் எல்லாம் தனித்தனியா எடுத்து எழுதி பார்த்துக்கணும். ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் அப்படின்னா, ஒரு மொழிக்கு 33 சவுண்ட் இருந்துச்சுனாலே போதுமா, ஒரு மொழி பேசிடலாம். ஆனால் தமிழுக்கு மட்டும் 500 ஒலிகளை கொண்டிருக்கிறது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்துவது போதுமானது அப்படின்னு சொல்லி மொழியியலாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் புதுமையா இருக்கு, கணினி பயன்பாட்டிற்கெல்லாம் ஏற்றதா இருக்கு. எல்லா வரிகளையும் நாம மாற்றியாக ஒரு 16 வகையான கோட்பாடுகளை முற்றிலும் சொந்தமாறு அமைந்தது தமிழ் மொழி தான். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பேராகிராஃப், அது அருஞ்சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி 1901 தொடங்கி செம்மொழி அறிவிக்கணும் 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக ஏற்படுத்தி 2004வது வருஷம் அக்டோபர் மாசம் தான் செம்மொழியா அறிவிச்சு நடுவண் அரசு ஏற்றுக்கொண்டது. இப்ப அது கீழே அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல செம்மொழி கால கோட்பாடு கொடுத்துருக்கு. இந்த வருஷங்களை முதல்ல ஞாபகம் 1901, 18, மறுபடியும் 18, 19, 66, 6 ஆண்டுகள் இங்க வந்து தரப்பட்டிருக்கு. அந்த 6 ஆண்டு காலங்கள்ல அப்படி பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வந்து தொடர்ந்து வந்ததுன்னு சொல்லி கடைசியா நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004 கொடுத்திருக்கு. இந்த வருஷங்களும் அதுல இருந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சு பாத்துங்க. அடுத்து தொடர்ந்து கடற்பயணம் அப்படிங்கிற தலைப்பு போயிடலாம். தமிழர்கள் வந்துட்டு கடல் வழியாக தங்களுடைய வாணிக அப்படிங்கிறது
வாணிகத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது சொல்லும்போது, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னாக்கா, திரைக்கடல்னாக்கா கடல் கடந்தும் சென்று நீ உன்னை தேவையான பொருளை தேடிக்கொள் அப்படிங்கிற அவ்வை சொன்ன வார்த்தையும், யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிற கணியன் பூங்குன்றனுடைய மொழி, இதெல்லாமே உலகத்தில் நினைக்கூடிய பன்னாட்டு தொடர்புக்கு சான்று இல்லையா? வேறு நாட்டோடு நாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான சான்றா இருக்கு. பிற நாடுகளுக்கு கடல் பயணம் போயிட்டு வந்த செய்தியை வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா, அந்த முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கடல் கடந்து போயிட்டு வர்றது வந்து முன்னீர் அப்படின்னாக்கா, ஆறு, ஆற்று, ஊற்று, கடல் நீர் எல்லாமே சேர்ந்துதான் முன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தொல்காப்பியம் பயன்படுத்துகிறது. முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடலில் வியாபாரம் மேற்கொண்டு வருவதற்கு, கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி. பழந்தமிழர் பொருள் ஈட்டுதலை தம் கடமையாக கருதினார்கள். இதனை தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வயிர் பிரிவு, இந்த 3 வகை பிரிவுகள் சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்துட்டு கல்வியில் பிரிதல், 2வது காதல் பிரிதல், 3வது பொருளுக்காக பிரிதல் அப்படிங்கிறதாக 3 பிரிவுகள்ல பொருள் வகை பிரிவு அப்படிங்கிறது பொருளதிகாரத்துல வருது. இந்த பொருளதிகாரத்துல பொருள் தேடுவதற்காக செல்லக்கூடிய பிரிவு. அந்த பிரிவு வந்துட்டு 2 வகையில இருக்கு. ஒண்ணு காலில் பிரிவு, அதாவது தரை வழியாக பிரிதல், இன்னொன்று களத்தில் பிரிதல் அப்படின்னு சொல்லிட்டு, நீர்வழி பிரிதல் அப்படின்னா களத்தில் பிரிதல். 2 வகையான பிரிவு பத்தி சொல்லப்பட்டது. அப்போ பொருள்களை தேடுவதற்காக பல நாடுகளுக்கு சென்று பல பொருட்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஊர்களினுடைய பேர்லாம் வருது பாருங்க. 900 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்துட்டு கிரீஸ், ரோம், இந்த பல்வேறு நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் முத்து, பவளம், அகில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அதுலயே கடைசி வரி பாருங்க, பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் யவனர் என அழைத்தனர். அதான் தமிழர்கள் வந்துட்டு கிரேக்கர்களையும் ரோமானியர்களை தான் யவனர் என்று அழைத்தார்கள். கப்பல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேசணும் இல்லையா? அது பாருங்க, பழங்காலத்திலே தமிழர்கள் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெரிய கப்பலும் மதில் சூழ்ந்த கோட்டை போல தோன்றுமாம். அதாவது 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருத நில அரசனது கோட்டை. அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக புறநானூற்றில் கூறப்படும். புறநானூற்றில் தான் இந்த கப்பலை பற்றிய செய்திகள், கப்பலை வந்துட்டு மருத நிலத்திற்கு ஒப்புமையா சொல்லப்படும். அடுத்தது கடலும் மரக்கலங்களும் அப்படிங்கிறதுல ஆழி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பவை கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். அதே போல தமிழ்ல வந்து மரக்கலம் இருக்கு இல்லையா, கப்பலுக்கு வந்து இது பேர்லாம் இருக்கு. கடலுக்கு ஆழி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி அப்படிங்கிற கடலை குறிக்கிறது. கப்பலுக்கு பாருங்க, கப்பல், கலம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, மங்கம், மிதவை, பகிரி, ஓடம், இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. பக்கத்துல கடல் கடந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு பாருங்க, ஒரு பெட்டி செய்தி இருக்கு. அதுல பாருங்க, தமிழும் கிரேக்கமும் எவ்வாறு தமிழுடைய பெயர்களை வந்துட்டு பயன்படுத்திக் கொள்கிறன. அரிசி உரைசான், கருவூர் அப்படிங்கிறது கரோரா, காவிரி கபரில், குமரி கொமரி, சோப்பட்டினம் அப்படிங்கிறது சோப்பட்னா, தொண்டி சிண்டிஸ், மதுரை மதோரா, முசிறி முசிறில். இவ்வாறாக தமிழ்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிரேக்கத்தில் இதுவாரியாக பேசப்படுகிறது. மறுபடியும் இந்த பாடப்பகுதிக்கு வந்துடலாம். உப்பங்கழிகளில் செலுத்துவதற்குரிய சிறிய படகுகளும் கடலில் செலுத்தக்கூடிய பெரிய நாவாய்களும் அங்கிருந்தன. உப்பங்கழி அப்படிங்கிறது டேம் அப்படின்னு சொல்லலாமா, கடல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில் வச்சுக்கலாம். அங்க செலுத்துவதற்கு பெரிய படகுகளும் பெரிய பெரிய நாவாய்கள் அப்படின்னாக்கா, கடலில் பெரிய கப்பலுக்கு பேர் தான் நாவாய். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவதை போல அசைந்தன. அவற்றின் உச்சில் கொடிகள் அசைந்தது போல ஆடினது பட்டினப்பாலை கொடுத்தது. அப்ப பட்டினப்பாலைகள் மூலமாக கப்பல் பற்றிய செய்திகளாம் நாம தெரிஞ்சுக்கணும். பெரிய நாவாய்கள் வந்து இந்த காற்றின் துணை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருந்தன காரணத்தால் பாய்மர கப்பல்கள் என்று அதற்கு பெயர் உண்டு. இந்த காற்றானது எவ்வளவு எந்தெந்த திசை நோக்கி வீசுமோ அதற்கு ஏற்ப இந்த நாவாய் செல்லும் அப்படிங்கிறது அடி. இதனை தமிழர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். எனவே அது மட்டும் கிடையாது, கரிகால் மீனுடைய முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை புறநானூற்று பார்த்து நிறைய பார்த்தா புறநானூற்று செய்தி தான் வருது. கரிகால் மீனுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து கப்பல் செலுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தெரிய வருகிறது. துறைமுகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காவிரி பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் காவிரி பட்டினம், முசிறி, கொற்கை இவை எல்லாமே வந்துட்டு துறைமுக பட்டினங்களாக இருந்திருக்கின்றன. முசிறி அண்டர்லைன் வச்சுக்க, முசிறி சேர மன்னருக்குரிய துறைமுகம்.
அங்கு சுள்ளி என்ற பெரிய ஆற்றில் யவனர்களினுடைய மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நின்றன. சுள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு. அங்க பாருங்க, அந்த யவனர்கள் என்ன பொன்னை சுமந்து வந்து கொடுத்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. இந்த செய்தி அகநானூறு தருகிறது. அப்போ புறநானூறுனாக்கா நமக்கு தெரியும், புறம் சார்ந்த செய்தியை சொல்லக்கூடிய நூலாக இருந்திருக்கு. ஆனால் அகம் சார்ந்த செய்தியை பேசக்கூடிய அகநானூற்றில் பண்டம் மாற்று முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் அப்படின்னு அகநானூறு தெரிவிக்கிறது. அடுத்தது, பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கியது கொற்கை துறைமுகம். இப்ப முதல்ல முசிறிங்கிறது சேர நாட்டு துறைமுகமா பார்த்தோம். அடுத்தது கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் பாண்டிய நாட்டிற்கு உரியது. இந்த துறைமுகம் அப்படின்னா சோழ நாட்டிற்கு என்ன? காவிரி பூம்பட்டினம் தான் சோழ நாட்டிற்கு இருக்கு. புகார் அப்படிங்கிறது அங்க இருக்கு. இத்துறைமுகத்தில் முத்து குளித்தல் மிக சிறப்பாக நடந்ததை வணிக நாட்டறிஞர் மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருக்கின்றார். முத்து குளித்தல்னா முத்து எடுத்து வருவது, கடலுக்குள்ள போய் முத்து எடுத்து வர்றது வந்து இந்த பாண்டிய நாட்டினுடைய கொற்கை துறைமுகத்தில் இருந்தது. சங்க காலத்தில் முத்து குளித்தல் நடந்தது. ஏற்றுமதி பொருட்கள் முத்தே முதலிடம் பெற்றது. அப்ப பாருங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல முத்துக்கு தான் முதலிடம் இருந்திருக்கு. மதுரை காஞ்சியும் திருவானாற்றுப்படையும் கொற்கை முத்தினை சிறப்பிக்கின்றன. மிக முக்கியமானது. மதுரை காஞ்சியும் திருவானாற்றுப்படையும் கொற்கை முத்தினை சிறப்பிக்கின்றன. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என மதுரை காஞ்சி இருக்கிறது. அடுத்தது, கடற்கரை அடுத்து இருக்கும் ஊர்களை பட்டினம் பாக்கம் என்று அழைப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கடற்கரை அடுத்திருக்கூடிய ஊர்கள் பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய பெரிய வணிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சோழ நாட்டினுடைய துறைமுகமாக காவிரி பூம்பட்டினம். இப்போ 3 நாடுகளுக்கும் உரிய துறைமுகங்கள் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு ஞாபகப்பட்டிருக்கீங்க மறுபடியும். முசிறி சேர மன்னருக்குரியது, பாண்டியர்களுக்கு கொற்கை, சோழர்களுக்கு காவிரி பூம்புகார். இங்க இந்த பூம்புகார்ல என்ன நடந்தது? சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்துச்சு. சுங்கச்சாலைன்னா என்ன? சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? டோல்கேட் இருக்குங்க. காவிரி பூம்பட்டினத்துல சுங்கச்சாலை இருந்து, காவிரிக்குள்ள டோல்கேட் இருந்திருக்கு கப்பல்களுக்கெல்லாம். அது மட்டும் கிடையாது, அங்க கலங்கரை விளக்கம் இருக்கு. லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலங்கரை விளக்கம் காவிரி பூம்பட்டினம் தான் முதல்ல. அப்புறம் இங்க இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மலை போல புகுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு காவிரி மாடங்களில் மகளிர் கைகளை கூப்பி வெறியாடி மகளிரோடு பொருந்து வேங்குழல் முதலான வாசிக்க நகர் விழாக்கோலம், காவிரி பூம்பட்டினுடைய விழாக்கோலம் சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பத்தில அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. கடல் வழியே வந்த குதிரைகளும், நம்ம முதல்ல ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல் கடல் வழியாக வந்த குதிரைகள், தரை வழியே வந்த மிளகு பொதிகள், இமயத்தில் உண்டான மணி பொண்ணு, உடகுமலையில் சந்தன மகிழ், கொற்கை துறையில் கிடக்க முத்தும், கீழ்கடலில் உண்டான பவளம், கங்கையில் உண்டான பொருள்கள், காவிரியில் உண்டான வளம், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருள், இரநாட்டு பொருள், மிக அரிய பொருள்கள் வந்து சேர வளம் மிகுந்த பரந்த இடத்தை பெருக்களாக விளங்கிது. காவிரிக்கு மட்டும் இடம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே நாம சொன்ன விஷயங்கள் இங்கே தரப்பட்டது. நிச்சயமா வந்து எழுந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்கப்படலாம். அடுத்தது, ஏற்றுமதி தமிழகத்தில் வாணிக பொருட்கள் பற்றி குறிப்பு பட்டினப்பாலையிலும் மதுரை காட்சியிலும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பட்டினப்பாலை மதுரை காட்சி தான் மிக முக்கியமான இந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சார்ந்த செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமதுரது, தேக்கு, சந்தனம், வெண்பூசில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி எல்லாம் இங்க வந்திருக்கு. தமிழக பொருள்கள் சீனத்தில் விற்கப்பட்டன. சீனத்தினுடைய பட்டு, சர்க்கரை தமிழகத்திற்கு இறக்குமதியான. சர்க்கரை நாம பயன்படுத்தக்கூடிய சருக்கரை கொடுக்குற சர்க்கரை தான். சர்க்கரை வந்துட்டு பட்டும் சர்க்கரையும் சீனத்திலிருந்து வந்தது. கரும்பு அதியமானினுடைய முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டோம். இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கரும்பு, அதான் சர்க்கரை எல்லாம் வந்துட்டு சீனாவில தான் வந்து. அதுக்கு அதியமானே நின்றுதான் பாருங்க, முன்னாடி நின்றுதான். கடற்பயணம் பற்றிய கல்வி அறிவு இந்த நாளில் மக்களை எட்டியுள்ளது. கடல் சார்ந்த பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டம், பட்டய கல்வி கற்பிக்கப்பட்டது. இன்றைக்கு எது எஸ்எஸ் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எஸ்எஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு
கடல் வழி மார்க்கமாக பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவுடைய கப்பல், பெரிய கப்பல். அது ஊர் ஊரா போயிட்டு நாடுகளுக்கா போய் கடல் பயணம் செஞ்சு கல்வி கொடுத்து பாரதியார் சொன்னாரே, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாரதியார் சொன்ன வரிகள் எல்லாம் நினைவுல இப்ப உலகளாவில தமிழர்கள் எந்த அளவுல பறந்திருக்காங்கன்றது அடுத்த தலைப்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி தமிழ் குடியை சிறப்பு சொல்லுவாங்க. இது இந்த வார்த்தை நாம நிறைய முறை கேள்விப்பட்டிருந்தாலுமே கூட சொன்ன நூல் எதுனாக்கா புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லக்கூடிய புறப்பொருள் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியது. அதாவது இந்த புறத்திணைகள் 12 அப்படின்னு சொல்லுவோமே, வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி சும்பை வாசி பாடம் கைக்கிளை பெருமை அப்படிங்கிறதெல்லாம் பொதுவியல் இதெல்லாமே சொல்லக்கூடிய இந்த புறத்திணைகள் புறம் சார்ந்த வெற்றி கரந்தை வஞ்சி இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் புறப்பொருள் என்பாமலை. அதுலதான் வருது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு சொல்லி வரும். மானிடர்களுடைய ஆராய்ச்சிப்படி குமரிக்கண்டத்தில் தான் முதலில் மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்ட விஷயம். உலகளாவிய தமிழ் பார்க்கிறோம், அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் இனப்பரவல் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்கள் பாருங்க. உலகின் ஐக்கிய நாடு சபையில் உறுப்பு உரிமை, அதாவது உலகில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்புரிமை பெற்ற உலகில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்புரிமை பெற்ற 192 நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்புரிமை பெற்ற நாடுகள் வந்து நாடுகள் 192. அதுல 43 வந்துட்டு ஆட்சி புலங்கள். மொத்தம் எடுத்தோம்னாக்க 235 நாடுகள் இருக்கின்றன. இதில் ஏறத்தாழ 154 நாடுகளில் தமிழ் இனம் பரவி இருக்குது. 10 தமிழர்கள் முதல் 7,50,000 தமிழர்கள் வரை அந்த நாடுகளில் வாழ்கிறார்கள். 7 லட்சத்திற்கு 20 நாடுகளில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த கணக்கு எடுத்தோம்னாக்கா சூரியன் மறையாத தமிழ் குலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு அகத்திய முத்துலிங்கம் அப்படிங்கிறவர். சூரியன் மறையாத தமிழ் குலம் அப்படின்னாக்கா தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சூரியன் மறைவே இல்லை அப்படின்னா என்னன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை தான் இங்க கிட்டத்தட்ட 20 நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள், பல லட்சம் பல கோடி பேர் வெளியில இருக்காங்க. அவையார் சொல்றாங்க தமிழர் புலம்பெயர காரணங்கள் வந்து வாணிக வேலை வாய்ப்பு தான் இல்லையா, அதுக்காக போறாங்க. அதனால அவையாருடைய வார்த்தை எடுத்துக்கலாம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது. சாதுவன் அப்படிங்கிற வந்து கடல் கடந்து சென்று ஒரு வாணிகம் செஞ்சான் அப்படிங்கறத மணிமேகலையில சொல்லப்பட்ட வார்த்தை. சாதுவன் அப்படின்னு ஒரு பேரோட வருது பாத்தீங்களா மணிமேகலையில. சாதுவன் அப்படின்றவங்க ஒருத்த கடல் கடந்து போய் வணிகம் செஞ்சான்னு சொல்லிட்டு மணிமேகலையில அந்த ஒரு வரி வருது. ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களும் தமிழர்கள் சிலரை அடிமை கூலிகளாக்கி வச்சாங்க அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய காலகட்டம் அந்நிய படையெடுத்தார்னா எல்லாம் தமிழகத்தை விட்டு பிழைப்பதற்காக எல்லாம் வெளியில போயிருந்தாங்க. தமிழர்களுடைய இன்றைய நிலை எப்படி பார்த்தாலும் உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் எல்லா இடத்துலையும் தங்களுடைய திறமையோட நிலைநாட்டிருக்காங்க அப்படிங்கிறதும். இவருடைய பண்பாட்டு நிலையை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, பெனாங்கு தீவுகளோட நிறைய கோவில் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்துறாங்க. பரப்பளவுல சின்னதா இருந்தாலுமே ரீயூனியன் தீவில் வாழ்பவர்களுக்கு பெரும்பாலான மக்கள் தமிழர்களும் அவர்கள் பிரெஞ்சுக்காரர் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒப்பந்த கூலிகளாக சில பேரை கூலிகளாக புடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அப்படி போனவங்க வந்து ரீயூனியன் தீவு அப்படிங்கிற தீவுல வந்து நிறைய பேர் இருக்காங்களாமா. ரீயூனியன் அடுத்தது அந்த தீவுலதான் பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் அந்த அந்த சின்ன குட்டி தீவுலதான் வந்துட்டு நிறைய பிரெஞ்சு மொழி, தமிழர்கள் எல்லாம் பிரெஞ்சு மொழியா பேசுறாங்க. அவங்க தமிழ்ல பேசுறதுனால பண்பாட்டு கூறுகள் மறவாமல் இன்னும் பின்பற்றி வராங்க. கோவில் திருவிழாக்குள்ள காவடி எடுக்கிறாங்க, தேர் எடுக்கிறாங்க. அந்த ரீயூனியன்ல இன்னமும் கூட வந்து இந்த சிங்கப்பூர், மலேசியா போன்ற பகுதிகள் எல்லாமே திருவிழா வரும்பொழுது காவடி எடுக்கிறாங்க, தேர் எடுக்கிறாங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மொழி நிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வாழும் தமிழர்கள்ல 95 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழக முறையில் தமிழில் தான் கல்வி பயிர்க்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், பிஜி, தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இந்த நாடுகள்ல தமிழ் ஒரு பாடமாகவே கற்பிக்கப்பட்டு வருகிறது. அதுக்காக நிறைய மொழியியல் வல்லுநர்கள் பேர்லாம் தரப்பட்டிருக்கு. நிறைய இன்றைக்கு ஊடகங்களிலுமே எல்லா வானொலி, தொலைக்காட்சி, இணையதளங்கள் எல்லா இடத்துலயும் தமிழ் கலை நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லா நாடுகள்லயுமே நாம கேட்க முடியும். ஆட்சி மொழி தலைப்பு பாருங்க, தமிழ் ஆட்சி மொழி. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா நாடுகள் எல்லாமே வந்து தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது. நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க. இயல்சை நாடகம் இருக்கிறது, ஒலி ஊடகங்கள் எல்லாம்
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழுக்காக வேண்டி பாடுபட்டு வராங்க. இப்படி எல்லா பகுதிகளிலுமே தமிழர்கள் வந்துட்டு எல்லா நிலைகளிலுமே உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலுமே இப்ப இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளிலுமே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று எல்லாம் ஆட்சி பொறுப்பெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லா பதவிகளிலும் ஆட்சி நிலையில தமிழர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது தாயகத்துடனான உறவு நிலை பாருங்க. எல்லா பக்கமும் போய் பிரிஞ்சிருந்தாலுமே கூட இன்றையும் இந்தியாவோடு அவர்கள் பண்பாட்டோடு இருக்கின்றார்கள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறதுக்கு எனக்கு எங்க எப்படி போனாலுமே தங்களுடைய அடையாளங்களை வந்து மாற்றிக்காம அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணியன் பூங்குன்றனாரினுடைய வாக்கம் வந்துட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லா பக்கமும் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த தலைப்பு முடியுது. அடுத்தது தமிழருடைய வானியல் இருந்துச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வானியல் அறிவு வந்துட்டு தமிழர்களுக்கு மிக சிறப்பாக இருந்துச்சு. அதுல அந்த செயல் பகுதி பாருங்க. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின் தொல்காப்பியம் சொல்லுது. ஐம்பூதங்களை பற்றி செய்கிறது. நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம் எல்லாமே தொல்காப்பியம் சொல்லக்கூடியதான். இது எப்படி தெரிஞ்சு? இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து வானியல் செய்திகள் தான். அது மட்டும் கிடையாது. மண் திணித்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவர் வழியும், வழித்தலை தீயும், தீமுறைய நீரும், இப்படி எல்லாமே ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த ஐம்பூதங்களை பற்றிய செய்திகள் தமிழன் நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்ல, உலகம் தட்டையா உருண்டையா, அண்டவெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றியும் தமிழர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். மேலை நாட்டார் 15ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை உலகம் தட்டையானது என்றே நம்பி வந்தாங்களாமா. 15வது நூற்றாண்டுக்கு பிறகு. அப்ப 15வது நூற்றாண்டுதான் போலந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நிக்கோலஸ் கிராப்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருனாக்கா, உலகம் தட்டை இல்ல உருண்டைன்னு சொல்றாரு. ஆனா அதை ஏத்துக்கிறது வந்துட்டு அவரு முறையா சொன்னாரு, கணிச்சுதான் சொன்னாரு. ஆனா அதை ஏத்துக்காம கொஞ்ச நாள் கழிச்சு 16வது நூற்றாண்டுல வாழ்ந்த கலீலியோ வந்துட்டு அவரு ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு சொல்றாரு, ஆமா உலகம் உருண்டையா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த நூற்றாண்டுகள்லாம் சொல்வதற்கு முன்பாகவே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 31ஆம் நூற்றாண்டிலே இருந்த திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதை சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. சுழன்றும் ஏறு பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்ட்டு ஒரு புரட்பா சொல்றாரு. அப்படின்னா இந்த சுழன்றும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ற, உலகம் சுழல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு திருவள்ளுவர். அப்படின்னு உருண்டையான பொருள் தான் சுழலும் அப்படிங்கிறது சயின்ஸ். அப்ப உலகம் உருண்டையா இருக்கும் அப்படிங்கிறது எந்த கருவியும் இல்லாமல் வள்ளுவர் உணர்த்துகிறார். அப்ப இது நமக்கு ஆச்சரியமான விஷயம் தானே. அது எப்படி பாருங்க, சுழன்றும் ஏறு பின்னது உலகம், அதனால உலகம் அப்படின்னா இந்த சுழன்று இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னாக்கா, ஏர் வைத்துக் கொண்டு உழவு தொழில் செய்வதுதான். எனவே அந்த உழவு தொழில் தான் தலைமையானது அப்படின்னு அது சொல்ல வந்தவர். உழவு தொழில் சிறப்பானதுன்னு சொல்ல வந்தவர் என்ன சொல்லனா, அந்த போற போக்குல அப்படியே லைட்டா ஒரு வார்த்தை வீசி விட்டு போறாரு, சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு. அதுதான். அடுத்தது பாருங்க, ஞாயிற்று காட்சி அப்படிங்கிற தலைப்புல பாருங்க. வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. வானவெளின்னாக்க மேல கூடிய வானத்துல மிகப்பெரிய விண்மீன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது ஞாயிறு. ஞாயிறுங்கிறது சூரியனை சொல்றாங்க. சூரியனை ஞாயிற்று வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது அப்படின்னு சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றும் ஞாயிறு போற்றும் அப்படின்னு சொல்லி சூரியனை வணங்குகிறார். ஞாயிற்று சுற்றுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என்றே பழந்தமிழர்கள் புறநானூறு குறிப்பிடுகிறது. ஞாயிற்று வட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து புறநானூறு சொல்லுகிறது. செஞ்ஞாயிற்று செலம் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் அப்படிங்கிறது இந்த ஞாயிற்று வட்டம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றது. அப்படின்னா வெட்ட வெளியில நிற்கக்கூடிய அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் அப்படிங்கிற விஷயத்த வந்து புறநானூறு சொல்லுது. அண்டவெளி வந்து எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாம அப்படியே அதுவே நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுகிறார். அடுத்தது திங்கள் தோற்றம். நிலவை பத்தி சொல்லும் போது நிலவுக்கு வந்துட்டு தனிப்பட்ட ஒளி இல்லைங்கிற விஷயம் வருது பாருங்க. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்று நாள் மீன் எனவும் முக்கியம். தானே வெளிச்சம் தரக்கூடியது ஒண்ணுக்கு பேரு நாள் மீனோ அப்படின்னும், இந்த சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி ஒளிவிடக்கூடியதாக இருப்பது கோள் மீன் என்றும் தமிழர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப நாள் மீன் வேற, கோள் மீன் வேற. நாள் மீன்னாக்கா தானே ஒளிவிடணும், கோள் மீன்னாக்கா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கிட்டு ஒளிவிடுறது. அப்படி பார்க்கும் பொழுது திங்கள் அதாவது நிலவானது தானாக ஒளி வீசுவதில்லை. இந்த வானியல் உண்மையை திருக்குறள் வெளிப்படுத்துகிறது. எப்படி? மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி அப்படின்னா மதியோடு ஒப்பிடுகிறார். எப்படி பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. திங்கள் அதாவது நிலவுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை. அதை வந்துட்டு சொல்லும் பொழுது
மாதர் முகம் போல் ஒளிவிடவில்லையேல். பெண்களுக்கு பெண்கள் முகம் போல ஒளியோட இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கின்றாயே மதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன, தானே ஒளிவிடக்கூடிய பெண்கள், ஒளி போன்று திகழக்கூடிய பெண்கள் போல் இல்லாமல் இருக்கக்கூடிய மதியை அப்படிங்கறத போல கொண்டு வர்றாரு. அடுத்தது திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் வருது. திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு சொன்னாக்க நிலவை பாம்பு விழுங்கியதுங்கிற ஒரு விஷயம். இதுதான் நாம என்ன சொல்றாங்கன்னாக்கா திங்கள் மறைப்பு அப்படிங்கிறது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ இங்க நிலவு கொஞ்சமா உள்ள மறைந்தும் தேய்ந்தும் மறுபடியும் வெளியில வரக்கூடியதை பாம்பு விழுங்கி மறுபடியும் வெளியில விட்டுச்சு அப்படின்னு சொல்றது. அதை எப்படி பாருங்க, திங்களின் நிலையை கருதி தேய்பிறை வளர்பிறை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது கோள்களை பற்றிய தமிழர்களுடைய கருத்து. உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றும் திங்களையும் தாம் கண்டிருந்த கோள்களையும் இணைத்து கிழமையாக்கி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் காரணம் சொல்றாங்க பாருங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று கண்டு தம் வாழ்வியலோடு இணைத்துக் கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் தான் விண்ணிலே மின்னும் விண்மீன்களையும் சிறியும் கோள்களையும் கண்டு அறிவியல் வழியில் தெளிவான வானியல் விளக்கத்தையும் அவர்கள் அறிவு பெற்றவர்களாக, வானியல் அறிவு பெற்றவர்களாக தெரிவிக்கிறார்கள். கோள்களுக்கு நிறம், வடிவம் முதலவை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். எப்படி, அதுக்கு பாருங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு காரண பெயர் சொல்லிட்டு வராங்க பாருங்க. செந்நிறமாய் இருந்த கோளை செவ்வாய் என அழைத்தனர். ரெட் கலர்ல இருந்தனால செவ்வாய். இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய் கோளில் மண் சிவப்பு நிறமாக இருப்பதை அங்கு சென்று செயற்கைக்கோள் அனுப்பும் ஒளிப்படங்கள் வாயிலாக இன்னைக்கு சேட்டலைட் அனுப்பி, சேட்டலைட் மூலமா ஒரு சேட்டலைட் அனுப்பி அது கண்டுபிடிச்சு மண்ணு சிகப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சு, எனவே செவ்வாய்ன்னு சொல்றான். சிவப்பா இருக்கு, மண்ணு இருக்கு, அங்க சிவந்த மண்ணு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம தமிழர்கள் சொல்லிட்டாங்க. செந்நிறமாக இருக்கக்கூடிய காட்சி தரும் அப்படிங்கறதுனால செவ்வாய் இருக்கு. வெண்மை நிறமுடைய கோளை வெள்ளி, நல்ல வெளிச்சமா இருக்கக்கூடிய கோள் பேர் தான் வெள்ளி. அதனாலதான் வெள்ளிக்கோளில் வெள்ளித்தாது இருப்பதுன்னு இன்றைக்கு அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதனால் இதனை விடி வெள்ளி என்றனர். அதாவது சூரியனுக்கு முன்னாடியே தோன்றி இந்த நட்சத்திரம் வர்றதுனால அதுக்கு பேரு விடி வெள்ளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. புதியதாக கண்டறிந்த கோள் பேர் தான் புதனாம். புதுசுக்கு பேர் தான் புதிதுதான் புதன். புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் எனவும் பெயர் உண்டு. அறிவன் என்ற சொல் நல்ல ஒரு பெயர். அறிவன் அப்படின்னாக்கா புதிதாக அப்படின்றத பொருள் தரும். வியா என்றால் பெரிய, இல்லைங்க, வியாபித்திருக்கிறதுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவோம். வியாபித்திருக்குன்னு எல்லா இடங்களும் பரவி இருக்கிறது, எல்லா பெரிய இடத்தை பிடிச்சிருக்குங்க. இப்ப வியா என்றால் பெரிய, நிறைந்த என்ற பொருளையும் தருகிறது. வானில் பெரிய கோளாக வலம் வருவதை தான் வியாழன் என்றனர். தனி கோளை காரிக்கோள் என அழைத்தனராம். ஏன், இந்த கோளில் தான் காரிய அதாவது கரிய வாய், கரிய மேல கரிய அப்படிங்கிறது கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதை கோள்களினுடைய நிறம், வடிவம், அதன் தன்மை வலியுறுத்தி தமிழர்கள் அறிந்திருக்கிறார் என்பது தெளிவாக்குது இல்லையா. வான்வழி பயணம். அடுத்தது நிறைய பறவைகளை பார்த்துதான் வான்வழி பயணத்தை தெரிந்து கொண்டு வானூர்தியை இயக்கினான். வான்வழி பயணம். வலவன் ஏவா வானூர்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. வலவன் ஏவா வானூர்தினா வலவன் யாரு? இப்ப இந்த இடத்துல வலவன் அப்படின்னா ஏரோப்ளேனை ஓட்டுறவன் வலவன். ஆனா வலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னா, வான ஊர்தினாக்கா ஏதோ ஒரு வானத்துல பறக்கக்கூடிய ஒரு களம். வலவன் அப்படின்னாக்கா ஏரோப்ளேன் ஓட்டாத ஒருத்தன், ஓட்டுறதுக்கு ஆளே இல்லாம ஒரு வான ஊர்தி போகுது அப்படின்னு சொல்ல வார்த்தை வருது பாருங்க, புறப்பாடல வருது. வலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு வார்த்தை வருது. இந்த வார்த்தை ஓட்டுநர் இல்லாத வான ஊர்தி இருந்தது அப்படிங்கிற ஒரு வியக்கத்தக்க விஷயத்தை புறநானூறு என்ற காலகட்டம் கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புஷ்பக விமானமும் பெருங்கதையில் வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முழுமையை பற்றி வான் பயண செய்திகள் காணப்படுகின்றன. எனவே எப்படி முன்னாடி ஒரு படம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க, அப்படியே அந்த பறவைகள் எல்லாம் பறந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அதான் மயில் பொறி விமானத்தின் செயல்திறன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே தமிழன் தான் முன்னோடியாக இருந்திருக்கான். அறிவியலுக்கு முன்னோடியாக இருப்பவன் தமிழன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி பயிற்சி வினாக்களுக்கு வாங்க. தமிழின் தொன்மை மற்றும் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்புல சில கேள்விகள் இருக்கு, கோடிச்சிடங்களை நேரத்துல. லெமூரியாவை டேஷ் நாகரிக சொற்களில் என்றார். லெமூரியாவை என்னவா வரும் பதில்? மனித நாகரிக சொற்கள்.
லெமூரியா கண்டத்தை மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, தனக்கு உவமை இல்லா ஒரு டேஷ் தமிழ் இனம். முதல் கேள்விக்கு பதில் லெமூரியாவை மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது, தனக்கு உவமை இல்லாத ஒரு தனி இனம் தமிழ் இனம். தனக்கு உவமையே இல்லாத ஒரு தனி இனம் தான் தமிழன். கேள்வி இரண்டு, உரிய விடையை சேர்க்கல. பண்ணோடு தமிழ் ஒப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தேவாரம். பண்ணையும் தமிழையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன நூல் வந்து தேவாரம். அடுத்தது மாதிரி வினாக்கள் கொடுத்திருக்கு, புறவய வினாக்கள். அடுத்து பாருங்க, உரிய விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறதுல உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழிதான். அம்மை அப்பன் என்ற சொல் வழங்கும் நாடு, நான் உங்களுக்கு சொன்ன திரும்ப திரும்ப சொன்னேன், அம்மை அப்பன் என்ற சொல் வழங்கக்கூடிய நாடு நாஞ்சில் நாடு. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி, வேற எந்த மொழியிலுமே வாழ்வியலுக்கு இலக்கணம் இல்லையே. அறம்பொருள் அப்படிங்கிற அறம்புறம் அகம்புறம் அப்படிங்கிற தமிழ் மொழிதான். கோடிடங்கள். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி லெமூரியா கண்டம். கேள்வி அடுத்தது, தமிழில் டேஷ் பெயர்கள் மிகவும் குறைவு அப்படின்னாக்கா இடுகுறி பெயர்கள் குறைவு. இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவாக இருந்துச்சு. அடுத்தது, எல்லா மொழிகளும் எழுத்துகளும் டேஷ் இலக்கணம் கூறும்னா சொல்லுக்கும் எழுத்து, எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். அடுத்து, புலவர்கள் அங்க ஏற்கனவே எழுத்துக்கும் அப்படிங்கிறது இருக்கு, மேல எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் நம்ம போட்டா போதும். அடுத்த கேள்வி, புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை மற்றும் அடுத்தது உருவகம் பயன்படுத்தி அழைத்தார். உவமையும் உருவகம். கோடிட்டேடங்களை நிரப்புக. தமிழர் மனித வாழ்வை அகம் புறம் என பிரித்தனர். குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி, யோசிக்க வேண்டாம், தமிழ் மொழின்னு எடுத்துக்கோங்க. 2004ஆம் ஆண்டு எந்த மாசம் தமிழ் மொழி செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது? அக்டோபர் மாதம். அக்டோபர் திங்கள்ல தான் சொல்லுச்சு. உரிவிடை தேர்ந்தெடுத்தீர்கள். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் பவானர். இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. அடுத்த பயிற்சி நாட்கள் போலாம். கோடிட்டேடங்கள். கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கடலில், அடுத்த கேள்வி, கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் எனப்பட்டது. அடுத்தது, காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. கலங்கரை விளக்கம். அடுத்தது, பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல நாடு, இந்த பக்கம் துறைமுகம் கொடுத்திருக்கு. நீங்க அப்படியே நேரடியா பொறுத்துக்கலாம். சேர நாட்டுக்கு வந்துட்டு 3 நாடுகளுக்கு துறைமுகம் சொல்லிட்டே இருந்தேன். சேர நாட்டுக்கு முசிறி பொறுத்திக்கீங்க. சோழ நாட்டிற்கு காவிரி பூம்பட்டினம், அப்ப மிச்சது பாண்டி நாடு கொட்டை. புறவய வினாக்கள் கோடிக்கிடங்கள்ல இருக்கு. ஐக்கிய நாடுகளினுடைய உறுப்புரிமை பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை 192, 192. சாதுவன் இந்த கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்ற குறிப்பு மணிமேகலை நூல்லதான் இருக்கு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் டேஷ். யாரு? ஔவையார். கேள்வி 4,
தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக டேஷ் தீவில் குடியமர்த்தப்பட்டார்கள். எந்த இடத்துல? ரீயூனியன். ரீயூனியன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்தினோம். ரீயூனியன். அடுத்த 5வது கேள்வி, திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் இன்றும் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி கோடிட்டிடங்கள்ல பாருங்க. தமிழனுடைய அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது வானியல். வானியல். வானியல் துறை இப்ப நம்ம கடைசியா பார்த்த தலைப்பா தான் வானியல் அப்படின்னு. வான் எல்லாம் கரெக்ட். வானியல். உலகம் உருண்டையானது என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் தானே சொல்லுச்சு உருண்டையானது. அடுத்தது, உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் குறள். குறள் அப்படின்னு வர்றதுனால நீங்க குறள் ஞாபகம் வச்சு சொல்லிக்கலாம். திருவள்ளுவர் தான். கேள்வி எண் 4, வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. ஞாயிறு. கேள்வி எண் 5, தாமே ஒளிவிடக்கூடியவை நாள் மீன் எனப்பட்டன. டேஷ் எனப்பட்டன. நாள் மீன் எனப்பட்டன. இதோட இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த பாடப்பகுதியானது நிறைவு பெறுகிறது. தமிழ்